திண்டிவனம் அருகே 2 சிறுமிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த உறவினர்கள் 15 பேருக்கு தலா 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமத்தைச் சேர்ந்த தம்பதி 2016ஆம் ஆண்டு குடும்ப தகராறு காரணமாக பிரிந்தனர். பின் அந்த பெண் தன் 2 மகள்களையும் திண்டிவனம் அடுத்த கிராமத்தில் உள்ள தாய் பொறுப்பில் விட்டு வேறு நபரை 2வது திருமணம் செய்து கொண்டார். சிறுமியர் இருவரும் அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு மற்றும் 1ஆம் வகுப்பு படித்தனர். இருவரும் 2018ஆம் ஆண்டு பாட்டின் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது 6 வயது சிறுமியை மாமா உறவு முறை கொண்ட தென் நெற்குணத்தைச் சேர்ந்த பிரசாந்த், அவருக்கு வயது 21, தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்திருக்கிறார். சில தினங்களில் 5 வயது சிறுமியையும் அழைத்து சென்று பலாத்காரம் செய்திருக்கிறார். இந்நிலையில் சிறுமியரின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் சிறுமியரின் தாய் மற்றும் பாட்டியை அழைத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினர். இதையடுத்து அந்த சிறுமியரை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அங்கு சிறுமியரை பரிசோதித்த டாக்டர்கள் சிறுமியர் இருவரும் பலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்ததை கூறினர். அதிர்ச்சியடைந்த தாய் 2019 ஜூலை 18ஆம் தேதி பிரம்மதேசம் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் தென் நெற்குணத்தைச் சேர்ந்த பிரசாந்த் மட்டுமின்றி தாத்தா முறை கொண்ட துரைசாமி, அவருக்கு வயது 55, 47 வயதுடைய துரைராஜ் மற்றும் உறவினர்களான 23 வயதுடைய பிரபாகரன், 22 வயதுடைய அஜித்குமார், 24 வயதுடைய தீனதயாளன், 37 வயது உள்ள செல்வம், 30 வயது உள்ள செல்வசேகர், 30 வயது உள்ள கமலக்கண்ணன், 23 வயது உள்ள ரவிக்குமார், 24 வயது உள்ள தமிழரசன், 37 வயது உள்ள மகேஷ், 30 வயது உள்ள மகேஷ் மற்றும் 23 வயது உள்ள சந்திரமோகன், 40 வயது உள்ள முருகன் ஆகிய 15 பேரும் ஓராண்டாக ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் தனித்தனியே சிறுமியரை மிரட்டி பலாத்காரம் செய்தது தெரியவந்திருக்கிறது. அதன்படி 15 பேரையும் கைது செய்த பிரம்மதேசம் போலீசார் அவர்கள் மீது விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் கலா, சுமதி ஆஜராகி வழக்கு விசாரணையின் போது 5 வயது சிறுமி உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார். சாட்சிகள் விசாரணை முடிந்த நிலையில் நேற்று நீதிபதி வினோதா தீர்ப்பு வழங்கினார். குற்றஞ்சாட்டப்பட்ட 15 பேருக்கும் 2 குற்றங்களாக 20 ஆண்டுகள் வீதம் தலா 40 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் தலா 32,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் நிவாரணமாக 4.50 லட்சம் ரூபாய் மற்றும் குற்றவாளிகள் 15 பேருக்கும் விதித்துள்ள அபராத தொகை 4.80 லட்சம் ரூபாயை சேர்த்து 9.30 லட்சம் ரூபாய் வழங்கவும், குற்றவாளிகள் சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து 15 பேரையும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று கடலூர் மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.